எல்லோருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் நம் உள்ளத்தில் பேசினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபிக்கிறதற்காக நன்றி. நானும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். அதற்கான எல்லா ஆயத்த செய்திகளும் 8 திசை எங்கும் போய்கொண்டிருக்கிறது. நாமும் ஒவ்வொன்றாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த அருமையான நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் 3 விதமான அந்தி கிறிஸ்துக்கள். 3 விதமான அந்தி கிறிஸ்துக்கள். 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னவென்றால் போப் பிரான்சிஸ் அவர்கள் மரித்து போனார்கள் என்ற செய்தி. அன்றுதான் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி மற்றும் சிலர் அவரை சந்தித்து போனார்கள். அந்த குட் ஃப்ரைடே அல்லது ஈஸ்டரிலே அவர் அவருடைய சக விசுவாசிகளுக்கு தோற்றமளித்தார், கையசைத்து ஆசீர்வதித்தார் போன்ற சம்பவங்கள் நடந்தது. ஆனால் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தி என்னவென்றால் அவர் மறைந்து விட்டார் என்று. அவர் மறைந்து விட்டார் என்பது சிலருக்கு அதிர்ச்சியும் ஆதரவற்ற நிலையும் ஆழ்ந்த அனுதாபமும் இருந்தாலும், வேறொரு உலகம் வித்தியாசமான சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பித்தது, பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. என்னவென்றால் அடுத்து வருகிறவர் யார்? ஒரு 7 பேரை அவர்கள் சிபாரிசு செய்து இவர்களில் ஒருவர் வருவார்களா, அல்லது விரைவிலே அமெரிக்காவோடு கை குலுக்குவார்களா, அல்லது இவர் மூலமாக இந்த உலகளாவிய ஞாயிறு சட்டம் என்று சொல்லுகிறார்களே அந்த சட்டத்தை இயற்றுவார்களா? உலகம் முழுவதும் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்க போகிற இந்த போப் அவர்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறதாக எத்தனையோ விமர்சனங்கள், வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. 17வது நூற்றாண்டிலிருந்து இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் ஏறக்குறைய 7 பேர், முக்கியமாக 7 பேர் நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து என்று பிரகடனம் செய்து கொண்டார்கள். அதற்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, ஏன் பல்வேறு நாடுகளிலே அவர்களுக்கு ஆதரவும் அவர்களுக்கு ஒத்தாசையும் அவர்களை பிரசித்தி பெற்று புகழடைய செய்யத்தக்கதான வழிமுறைகளையும் அவர்கள் செய்தார்கள். உதாரணமாக 17வது நூற்றாண்டிலே வேல்ஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது இங்கிலாந்து நாட்டிலே அல்லது யுனைடெட் கிங்டம்லே. அதிலே ரைஸ் இவான்ஸ் என்று சொல்லுகிற அந்த பிஷப், அவர் தன்னைத்தானே கடைசியில் வரக்கூடிய மேசியா, இஸ்ரவேலர்களை காப்பாற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று தன்னைத்தானே அவர் அறிமுகம் செய்து கொண்டார். மாத்திரமல்ல, 21வது நூற்றாண்டிலே, நாம் வாழ்கிற இந்த 21வது நூற்றாண்டிலே அல்வேரா தாயஸ் என்று சொல்லுகிற பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் தன்னைத்தானே கிறிஸ்து மேசியா என்று அறிமுகம் செய்து பிரகடனம் செய்து கொண்டார். அதற்கு ஆயிரக்கணக்கான பின்னடியார்கள் வந்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பும் அவரிடத்திலே வாழ்க்கைக்கான வழிமுறைகளும், அவருக்கு எப்படியாவது கையை தொட்டாலே நாம் சுகமாய் விடுவோம் என்ற நம்பிக்கையிலே அவருடைய காலில் விழுந்து கையை தொட்டு அவருடைய ஆடையை தொட்டு எத்தனையோ காரியங்கள் இந்த சில நூற்றாண்டுகளிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. அவர்கள் தங்களை தாங்களே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். யார் இந்த அந்தி கிறிஸ்து? நாம் இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் நடைபெறுகிற அல்லது நடைபெறப் போகிற சம்பவங்களை குறித்து படித்து வருகிறோம். கடந்த வாரம் யாக்கோபு
இக்கட்டு காலம் என்று குறித்து, யாக்கோவை குறித்தெல்லாம் நாம் படித்தோம். இன்று நாம் அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் படிக்க வரும். 3 விதமான அந்தி கிறிஸ்துவை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 18-19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல வென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். யார் இந்த அந்தி கிறிஸ்து அல்லது 666 எண்ணை உடையவர் யார்? இதற்கு பலவிதமான உத்தரவுகள் பல இடங்களிலிருந்து நமக்கு வருகிறது. ஆனால் இந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் மிகவும் அதிர்ச்சியை தரத்தக்கதாக இருந்தது. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து என்றவுடனே என்னுடைய மனது உடனே ஒரு ஊருக்கு செல்லுகிறது, ஒரு நபரை குறித்து சிந்திக்கிறது. ஆனால் இந்த 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள். அது என்ன அநேக இந்து கிறிஸ்துகள்? சரி, ஆங்கிலத்தில் வேற ஏதாவது வார்த்தை இருக்குமா அப்படின்னு பார்த்தா மெனி என்று அங்கும் போடப்பட்டிருக்கிறது. அநேக அந்தி கிறிஸ்துகள். அப்படியானால் யார், எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வருகிறவர்கள் இவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறதே என்று வேதத்தை ஆராய்ச்சி செய்த பொழுது ஒரு 3 விதமான அந்தி கிறிஸ்துகளை நாம் கவனிக்க முடிகிறது. அதை நாம் இயேசுவின் நாமத்தினாலும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடும் நாம் தியானம் செய்ய தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. இதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 3 விதமான அந்தி கிறிஸ்துகள். ஏன் இந்த 3 விதமான அந்தி கிறிஸ்துக்களை வேத ஆதாரத்தோடு படிக்க வேண்டும் என்றால், சில சமயங்களிலே ஒருவர் தான் இருக்கிறார், ஒருவர் தான் அந்தி கிறிஸ்து என்றால் இருவர் வேறு விதத்தில் வந்து நம்மை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போகலாம். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த பாடத்தை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த முதலாவது அந்தி கிறிஸ்து யார் என்றால் அந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது முதலாவது அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துன்னு அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இது அந்தி கிறிஸ்து அல்ல, ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவர் தான் அவர் தான் இந்த ஊர்ல இருக்கிறாரு அந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இது அநேக மனிதர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது புரிஞ்சு கொள்வதற்கு நான் உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது என்ன? அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று. சரி, லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, அதாவது யோவான் ஸ்நானகனை குறித்து இங்க லூக்கா எழுதுகிறார். லூக்கா 1வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை அவர் எழுதுகிறார். அந்த 17வது வசனத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். யோவான் ஸ்நானகன் எலியா அல்ல. அப்பொழுது இருந்த அந்த 1வது நூற்றாண்டு தேவனுடைய பிள்ளைகள் நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது அவர் எலியா அல்ல, ஆனா எலியாவின் ஆவியை உடையவன். அப்ப இந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லோரும் அந்தி கிறிஸ்து என்று அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். நம்ம அந்தி கிறிஸ்துன்றதை மாத்திரம் பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா சில சமயம் வஞ்சிக்கப்பட்டு போவோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவியையும் உடையவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ முதலாவது யார் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவ அறிக்கையே செய்ய மாட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் இவங்க யார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாதம் நடந்தாலும் சரி, அதை விரைவில் மறந்துட்டு இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சாட்சியையோ, அவர் தேவன் என்றோ, அவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், என் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறார், என் வாழ்க்கையில தூணாக இருக்கிறார், அவரே உலகத்தையும் அண்டசராசரத்தை படைத்தவர், அவரே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யாமல், மத்தேயுல ஒரு வசனம் இருக்குது, இயேசு கிறிஸ்து தானே பேசுறாரு. மத்தேயு 10வது அதிகாரத்துல 32, 33வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அறிக்கை பண்ணுகிறதற்கு ஆப்போசிட், எதிர்ப்பாதம் என்ன அப்படின்னு சொன்னா மறுதலிக்கிறவன் என்று. அதைத்தான் 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல அறிக்கை, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத யாரும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். இன்றைக்கு வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்தில், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி துன்பம் வருது, ஏன் கண்ணீர் வருது, ஏன் பிரிவினை வருது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுவதற்கு தைரியம் இருக்கிறதா? நாம் போகக்கூடிய ஆலயத்திலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை சாட்சியாக சொல்லுகிறதற்கு, அவரை அறிக்கை பண்ணுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னா அங்கு நிசப்தம் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன சொல்ல, முன்னாடி என் வாழ்க்கை இன்று நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு என்கிற கிறிஸ்து என்று சொல்வதற்கு, அறிக்கை செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, யோவான் அதிகமாக சொல்லுகிறார், கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே மார்பில் சாய்ந்த அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத யாருன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். ஏன் சில சமயங்களிலே நாம் போகிற ஆலயத்தில் கூட அருகில் உட்கார்ந்திருப்பவர்கள் ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாக இருந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்திருக்கலாம். போன மாதம் 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காஷ்மீரிலே ஒரு அப்பாவி 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்தியா மாத்திரமல்ல, உலகமே சற்று அசைந்து போனது. காரணம் பாவம். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணம், எப்படியாவது இந்த இடங்களை பார்க்கலாம் என்று சொல்லி பல இடங்களில் இருந்து அந்த ஊருக்கு அந்த எழில் மிகும் இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம், அதுவும் நம் நாட்டில் தானே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பல இடங்களில் இருந்து இருக்கும் பொழுது பாவம் கொன்று குவித்தார்கள் தீவிரவாதிகள்.
அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் என்னிடத்திலே சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் இதயம் கலங்கி போயிற்று. அதிலே மரித்த அநேகர் ஆண்கள். அதில் ஒரு மனிதனை அவர் கொல்வதற்கு முன்பதாக அவரிடத்துல சொன்னாராம், நீ இந்த குரான்ல இருக்கக்கூடிய சில மந்திரங்களை நீ சொல்லணும், ஜபத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்ன. அவர் சொன்னார், நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் இஸ்லாமியன் அல்ல, நான் கிறிஸ்துவன், நான் இயேசுவைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. நீ இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லு, உன்னை நான் விட்டுறேன், இல்லைன்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நான் அப்படி சொல்ல முடியாது, அப்படி மறுதளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுட்டாலும் பரவாயில்லை, என்னை கொன்றாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது என்று அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக அவன் தலையிலே குண்டு பாய்ந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றும் உலகத்தில் மரணமே வந்தாலும் அதுதான் வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுகிறது, மரணமே வந்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று அறிக்கையிட்டு உயிர் நீத்தார். இங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசுவை கிறிஸ்து அல்லது மேசியா அல்லது தெய்வம், படைத்தவர், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை, எப்படி யோவான் ஸ்நானகன் எலியா அல்ல, ஆனால் எலியாவின் ஆவியை உடையவன், அவனுடைய பலத்தை உடையவன், அவனுடைய சத்தியத்தை உடையவன், அவனுடைய வைராக்கத்தை உடையவன், எப்படியோ அப்படி யோவான் ஸ்நானகன் என்ற இன்று கடைசி காலத்திலும் அநேகர் அந்தி கிறிஸ்துவின் போர்வையில் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆவியில் இறந்திருக்கிறார். இப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்னும் ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கவனே அல்லது அறிக்கை செய்யாதவனே அந்தி கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு துயரம் இருக்குது, தோல்வி இருக்குது, வருத்தம் இருக்கிறது, இருந்தாலும் என்னை பார்க்கிற ஆண்டவர், என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று நம்ம இருக்கணும். அதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. அப்போ 3 விதமான அந்தி கிறிஸ்து. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்றும், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றும், அவர் என் வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் என்றும், என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவரை அரவணைக்கிற தெய்வம் என்றும் நாம் அறிக்கை செய்யாமற் போவோமானால் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக மாறிவிடும். இது ஒன்று. 2வது அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 18, 19, அதில் குறிப்பாக 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். 19வது வசனத்தை பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்திருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல வென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். 2வது அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை பொறுக்க முடியாது அவர்களால, சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரசங்கங்களை கேட்க முடியாது. அதனால தான் சிலர் கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்த்து அவர்கள் பிரிந்து போவார்கள், விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இவங்களுக்கு வேதத்துல அடிப்படையா வேதத்தை வச்சு ஆதாரமாக கொடுத்தால் கூட அவர்கள் பல காரணங்களை சொல்லி கருத்துக்களை சொல்லி அந்த சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஐயோ இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு
சரியா வராது, இது உண்மை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உதாரணமா ஒரு ஓய்வு நாளை குறித்து பேசும் பொழுதோ இல்லை ஒருத்தன் இறக்கும் பொழுது அவனுடைய ஆத்மா இருக்குதா இல்லையா, செத்துதா இல்லை போயிருச்சா அப்படின்றதுல எல்லாம் பல குழப்பங்கள். அதை வேதத்தின் ஆதாரத்தில் நம்ம சொல்லும் பொழுது சில சமயங்களிலே சபையை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. இவர்கள் யார் என்றால் 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பொறுத்தவரையிலே இவர்களும் அந்தி கிறிஸ்து தான். சபையை விட்டு இன்று கடைசி காலத்தில் அநேகர் பிரிந்து போகிறார்கள். சத்தியத்தை விட்டு அநேகர் பிரிந்து போகிறார்கள். சத்தியத்தை காது கொடுத்து கேட்க முடியாமல் சபித்தனம் உள்ளவர்களாகி தங்களுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகும் காலம் வந்திருக்கிறது. அவங்க யாரு அப்படின்னா, அந்த பிரிந்து போறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, சண்டை சச்சரவை போட்டுட்டு போறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டத்தை சார்ந்த 2வது அந்தி கிறிஸ்து. இந்த சபையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நான் இந்த எபேசியர் புத்தகத்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த எபேசியர் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 31, 32 வாசிக்கிறேன் நான். எபேசியர் 5வது அதிகாரம் 31, 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஓகே, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ சபைனா என்ன, கிறிஸ்துனா என்னன்னா இது அப்படின்னு இல்லை, இது ரெண்டும் தான். இது இயேசுவை விட்டு சபையையோ சபையை விட்டு இயேசுவையோ பிரிக்க முடியாது. ஆனால் இவர்கள் சபையை விட்டு பிரிந்து போனார்கள் என்று யோவான் சொல்லும் பொழுது யாரை விட்டு பிரிந்து போனார்கள்? சபையை விட்டு பிரிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவையே விட்டு பிரிந்து போனார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த அந்தி கிறிஸ்து யாருன்னா, இயேசுவுக்கு பதிலாளி, இல்லைன்னா இயேசுவுக்கு எதிர்த்து நிற்பவன். அப்போ ஒரு சத்தியத்தை விட்டு ஒரு சபையை விட்டு ஒருவன் விலகி போகிறான் என்றால் அவன் கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறான் என்ற அர்த்தம். காரணம், கிறிஸ்துவும் இயேசுவும் இவர்கள் இருவர் அல்ல, ஒருவர். அதான் எபேசியர் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அதனாலதான் எபிரேயர் 10வது அதிகாரத்துல கூட அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எபேசியர் 10வது அதிகாரம் நாள் சமீபத்து வருகிறதை குறித்து அவர் பேசுறாரு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த சபைன்னு சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு பங்கு. அப்போ சபையை விட்டு போகிறவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிறான். எப்படி கணவன் மனைவி இவர்கள் இருவர் அல்ல, ஒருவராய் இருக்கிறார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன். ஒரு புள்ளி விவரம். என்ன புள்ளி விவரம்? இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துல சபையிலன்னு சொன்னா 100 பேர் ஞானஸ்நானம் எடுத்தா கொஞ்ச நாள்ல 60 பேர் போயிடுறாங்களாம். சத்தியத்தை விட்டு போயிடுறாங்க, சபையை விட்டு போயிடுறாங்க, இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 100% அல்லது 60 பேர், 100 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா 60 பேர் போயிடுறாங்க. இது ஒரு புள்ளி விவரம். இன்னொரு புள்ளி விவரம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, தசம்பாகமோ காணிக்கையோ சபையில 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயில 85 ரூபாய் அவங்களே செலவழிச்சுக்கிறாங்க. அவங்களே நிகழ்ச்சிகளை போட்டுக்கிட்டு அந்த சபைக்குள்ளவே அந்த 85 ரூபா. ஆனால் சொல்லி வாங்குறது என்ன? இந்த காணிக்கை உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சத்தியம் பரவுவதற்கும் ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்துவதற்கும் அவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவதற்கும் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சிலுவையின் நிலையிலே வருவதற்கு இந்த காணிக்கைகள் பயன்படுத்தப்பட வேண்டுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஆமேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் 85 ரூபா சபையிலேயே செலவழிக்கிறாங்களாம். 15 ரூபா தான் வெளியில. மாத்திரம் இல்ல, 100 பாஸ்டர் 100 போதகர்கள்
வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் என்றால் அதுல 15 பாஸ்டர்கள் தான் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுக்கிறார்களாம். மற்றவங்க எல்லாம் சம்பளத்துக்கு, இல்லைன்னா ஒரு வேலைக்கு, இல்லாட்டினா அதுக்கு தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு சொன்னா பிரிந்து போகிறவர்கள். பிரிந்து போகிறவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு வசனத்தை வாசிட்டு நான் கடைசிக்கு நான் போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் யாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப வெளியில உள்ள ஆளுங்களாம், இதெல்லாம் உள்ள இருக்கிற ஆளுங்க தான், சபைக்குள்ள இருக்கிறவங்கள தான். 20வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29-30வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. லூக்கா எழுதும் பொழுது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடான வைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். வெளியில கிடையாது, உள்ளுக்குள்ளேயே. உள்ளுக்குள்ளேயே சிலர் வெளியிலிருந்து வந்து சபைக்குள்ள தகாதவைகளை போதிப்பார்கள். இது நம்ம கவனிச்சுக்கணும். அப்ப முதல்ல யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து தெய்வம், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யாமல் போகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். ரெண்டாவது, இந்த அந்தி கிறிஸ்துன்ட்டு வாசிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல சம்பவிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரிந்து போகிறவர்கள். கொஞ்சம் பொறுமையா இருப்போம், ஆண்டவர் வர போறாரு, சரி என்னத்தை தான் நம்ம அள்ளிட்டு போறோம், கண்ணை மூடும் பொழுது கொஞ்சம் சேர்ந்து இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், சமாதானமா இருப்போம். நம்மளால ஒரு கண்ணீரை துடைக்க முடியாட்டினாலும் அந்த கண்ணீருக்கு காரணமாக இல்லாமலே இருந்தாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதலோடு சாந்தத்தோடு சத்தியத்தின்படி வாழ்க்கை நடத்துவதற்கு முடியாம கோபத்தோடு எரிச்சலோடு சபை விட்டு போகுது. மூன்றாவது, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா அநேகர் அந்தி கிறிஸ்து உடனே போயிடும். இந்த மூணாவது ஆள் யாரு அப்படின்னு சொன்னா வஞ்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 2 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறானே. இப்ப இந்த வஞ்சகன் யாரு அப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்து. இதை பத்தி அநேக வசனங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு தருகிறேன். தானியல் 11வது அதிகாரம் 36-37வது வசனத்தை வாசித்தா இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, தேவனை அவர்கள் தேவனுடைய இடத்திலே வைத்து தான் தான் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தை வேணா நான் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, தானியல் 11வது அதிகாரம் 36-37வது வசனத்தை வாசினா, ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். இது தானியல் 7வது அதிகாரத்திலையும் வரும், 8வது அதிகாரத்திலையும் வரும். இது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் தான் அப்படி செய்ய முடியும். விகாரியஸ் ஃபெலிடாய் அப்படின்ட்டு அந்த ஆட்சியினுடைய தலைப்பு. அவர் வந்து நான் தான் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு பதிலாளி. அப்போ தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி, நிறைய வசனம் 2 தெசலோனிக்கர்ல ரொம்ப அழகா அங்கு சொல்லுகிறாங்க. சிலவங்க சொல்றாங்க, வெளிப்படுத்தின புத்தகத்தை சுருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த வெளிப்படுத்தல 22 அதிகாரம் இருக்குது. இந்த 22 அதிகாரத்தையும் ஒரு அதிகாரமா எழுதணும்னா எந்த அதிகாரத்தை எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் தான் வெளிப்படுத்தின புத்தகத்தை சுருக்குனா வரும். அந்த 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தை விரிவா எழுதணும்னா அதுதான் வெளிப்படுத்தின புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த முக்கியமான 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு, அதாவது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். அப்ப அந்தி கிறிஸ்து யாருன்னா எதிர்த்து நிற்கிறவன், தேவனுக்கு சமமாய் தன்னை நினைக்கிறவன், இதுதான் அந்தி கிறிஸ்துவன். இது மூணாவது. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். ரெண்டாவது என்னன்னா பிரிந்து போகிறவன். மூன்றாவது என்னன்னா வஞ்சிக்கிறவன். எப்படின்னா அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ இதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்பார்ப்புகள். இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் வருவாரு, வந்து அமெரிக்காவோட சேர்ந்து இந்த உலகத்துல பல சட்டங்களை இயற்றுவாரு, 10 கற்பனையே கொஞ்சம் மாத்தி எழுதுவாரு, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் அதை கொஞ்சம் மாத்தி எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. காரணம் வஞ்சகன். அந்த வஞ்சக வலையிலே ஒருவரும் விழுந்து விடாதபடிக்கு வேத வசனத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நீங்களும் இருக்கணும். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிட்டு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின புத்தகம் 13வது அதிகாரமும் இதுதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும் பொழுது அந்த 14வது வசனத்தை வாசிக்கிறேன். மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மோசம் போக்குமா? எது? அந்த மிருகத்திற்கு முன்பாக. எது அப்படின்னு சொன்னா வஞ்சக வலை. இந்த வஞ்சகன் அல்லது இந்த 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்திலையும், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலையும், தானியல் 11வது அதிகாரத்திலையும், மத்தேயு 24வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட இந்த நபர். இதுதான். எத்தனையோ காரியங்கள் வருது. ஆனா இந்த 3வது அந்தி கிறிஸ்துவு அவரு தான் என்ன செய்வாருன்னா, சனிக்கிழமை ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைன்னு மாத்தி, விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லும் பொழுது சபைக்குள்ளாகவே விக்கிரகத்தை கொண்டு வந்து, ஆத்துமா அழியும் என்று வேதம் சொல்லி இருக்க ஆத்துமா அழியாது அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரை தவிர பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று வேதம் திட்டவட்டமாக கூறியிருக்க, அந்த வேதத்தை அவர்கள் வாசிக்காமல் அவர்கள் சொல்வதுதான் வேத சத்தியம் என்று இன்றைக்கு எத்தனையோ பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் எழுதுகிறார், இது அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது என்று அப்பொழுதே எழுதி வைத்தார். 2000 வருஷம் ஆகிவிட்டது. அப்படியானால் இன்று எவ்வளவு நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். மார்ஷல் ஆப்பிள் ஒயிட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு இது மாதிரி அநேகர் அவரை பின் சென்றாங்க. அவர் வேதத்தை விடுங்க, நான் என்ன சொல்றதோ அதுதான் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, 1997 வருஷம் அப்படி வச்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த பூமியை சுத்திகரிக்க போகிறார். The earth is going to be recycled அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட், ஹால் பாப் காமெட், ஒரு ராக்கெட்ல நீங்க விண்வெளிக்கு போயிருங்க, பூமியை விட்டு அந்த பக்கம் போயிருங்க, இந்த பூமியை ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது நீங்க உள்ள இருக்கக்கூடாது, வெளியே போயிருங்க அப்படின்ட்டு. அப்ப 39 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ நம்முடைய உடம்பை இங்க விட்டுருவோம், பாருங்க எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறாருன்ட்டு, இந்த உடலை இங்க விட்டுருவோம், இந்த உடல் சுத்திகரிக்கப்பட்டு அழிவுள்ளதாயாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும்
அந்த ரீசைக்கிள் நேரத்தில் இது சரியாயிரும் அப்படின்னு, ஆவியில மாத்திரம் நம்ம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 39 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம் என்னன்னா, ஆவி மேலே போயிரும். இந்த பூமி சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய உடம்பும் சுத்திகரிக்கப்படும். அப்போ ஆவி மீண்டு வந்து இந்த உடலோட சேரும். எப்படி போதகம் பார்த்தீங்களா? அநேக அந்தி கிறிஸ்துவின் போதகங்களை கேட்டு வஞ்சிக்கப்படுகிற. இதே மாதிரி தான் ஜிம் ஜோன்ஸ், அவரும் 900 பேர், கொஞ்சம் நஞ்சம் பேர், 900 பேர் ஜோன்ஸ்டவுன் கயானா சவுத் அமெரிக்கா நாட்டில் கூட்டு போய் அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க வந்து ரட்சிப்படையணும்னு சொன்னா சாகணும், நீங்க செத்து நீங்க உடல்ல இருந்து வெளியே வந்தா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும், மாம்சமோ பலவீனம், ஆவியோ உற்சாகம், அதனால அந்த ஆவியில தான் நீங்க வாழணுமே ஒழிய சரீரத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்ல 900 பேரும் தற்கொலை விஷம் குடிச்சு தற்கொலை செய்து கொண்டார்கள். வஞ்சகர்கள். ஒருவேளை அவங்க தற்கொலை செஞ்சிருக்கலாம், எதாவது குடிச்சிருக்கலாம், எதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா, பிரிந்து போயிடக்கூடாது. அந்த ஆவிய உடையவர்களாக இருந்து இல்லாம ஆண்டவரை அறிக்கை செய்கிறவர்களாக இருந்து சத்தியத்தை சத்தியமா நான் போதிக்கிறது மாத்திரம் இல்லை, வேற எந்த பார்த்து கேட்க தேவை கிடையாது. பைபிளை பாருங்க. பைபிளை பார்த்தா யார் உண்மையான இயேசு கிறிஸ்து, யார் அந்தி கிறிஸ்து என்பதை நீங்க கண்டுகொள்ளலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராது என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக, பிரிந்து போகாதவர்களாக, ஆண்டவர் வேத சத்தியத்தை நன்றாக படித்து புரிந்து சாத்தானவன் கொண்டு வருகிற எந்த வலையிலும் விழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய திருக்கரத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடித்து வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தார். கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கலாம், ஆனாலும் சத்தியம் எங்கள் விடுதலையாக்கும் என்று நம்பி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.